இன்னைக்கு வந்து ரோட்லயே போட்டு கள்ள தூக்கி மேல போடுறான் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு குத்துயிரும் கொலையுமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போயிருக்காங்க. அந்த நிலைமை என்னன்னு தெரியல. அந்த குற்றவாளி மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் ஒரு தகவல் இல்ல. இவ்வளவுதாங்க விஜய். பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. இப்ப நீங்க என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க, போதை கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னீங்க. போதைக்கு எதிராக இயங்குன ஒரு பெண்ணை அடிக்கிறாங்க. அப்ப ரெண்டு விதமான பெண். நீங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகம் சரியில்லைன்னு சொன்னீங்களோ அந்த காரணங்கள் ரெண்டுமே ஒரே இடத்துல வேலை செய்யுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, மேல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குதுன்னு அது 20 ரூபாங்க, பாட்டில் தனியா அது 10 ரூபாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த வீடியோவில் அப்படியே பதிவாகி இருக்குது. 140 ரூபா சரக்கு, அது வந்து 170 ரூபா கேட்கறாங்க சார். 190 ரூபா கேட்கறாங்க சார். நீங்க 490 ரூபா சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்கிக்கிறேன். 40 ரூபா இது கொடுக்கணும். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. குறிப்பா கரூர் கூட்டத்துல எப்பொழுதும் இல்லாம இன்னொரு பேசும் பொருளாக கடந்த காலத்தை மாறி இதை பார்த்திருப்பீங்க. பாட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி விஜய் பாடியது பாத்தீங்கன்னாக்கா தமிழகம் எங்கும் கடுமையாக எதிர்த்தது. அதன் விளைவாக பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அது மாறும் என்ற நிலை இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆக போகிறது. இந்த நிமிடம் வரை அந்த 10 ரூபா இல்ல, அதையும் தாண்டி 30 ரூபாங்கிற ஒரு பிரச்சனை வெளியே இருக்குது. நிறைய வீடியோக்கள் வெளியாகிறது. அதுக்கிடையே இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து கள்ளச்சந்தையில மது விற்பனையை புகார் கொடுத்ததற்காக அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே இருக்கிற பழைய சக்திகள் எல்லாம் அது தீய சக்தி, ஊழல் சக்தி, நான் மட்டும்தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு விஜய். தூய சக்தியின் கூறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு செந்தில் பாலாஜி. அப்போ ஒரு எத்தனை கோடி பாட்டில்கள் விக்குது, அதுல எவ்வளவு காசு வந்து செந்தில் பாலாஜிக்கு போய் சேருது, செந்தில் பாலாஜி தான் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடிதான் 41 பேர் செத்து போனாங்க. அந்த குற்றமே அங்கதான் நடந்துச்சு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நிகழ்த்தினவர் தான் இந்த விஜய். சரி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு, கையில அதிகாரம் இருக்குது, போலீஸ் இலாக்கா எல்லாமே, உள்துறை எல்லாமே இவர் கையில தான் இருக்குது. இவர் ஆக்ஷன் எடுத்தா உடனடியாக எல்லாம் நடக்கும். வந்த உடனே ஒரு செய்தியை பரப்ப விட்டாங்க. 40 வருஷமா வந்து பள்ளி பக்கத்துல இருந்த ஒரு இத வந்து மூடிட்டாரு விஜய் ஒரே நைட்ல அப்படின்னு ஒரு பாட்டியம்மா. அது சுத்த சங்கி, பார்த்தாலே தெரியுது. அந்த அம்மா சொல்றது பட்டவர்த்தனமான பொய். இந்த டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்ட 23 வருஷம் தான் ஆகுது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ங்கிற நிறுவனமே கிடையாது. அதுக்கு முன்னாடி தனியார் நிறுவனங்கள் இருந்துச்சு. அதுக்கும் கூட 40 ஆண்டு கால இதெல்லாம் கிடையாது. முன்னாடி கள்ளுக்கடைகள்லாம் உண்டு. இந்த ஆர்கனைஸ்டு ஒயின் ஷாப் எல்லாம் வந்து பின்னாடி வந்தது. ஒரு 30 ஆண்டு கால பாரம்பரியம் தான் நான் சொல்றது இதுக்கானது. அப்ப 40 வருஷமா நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த அம்மா சொன்னது பக்கா போய். அப்போ இவர்கள் எப்படி பிஆர் பண்றாங்க பாருங்க. அவங்க பிஆர் பண்றது மட்டும் இல்ல, பார்ப்பனர்கள் அல்லது உயர் சாதிக்காரர்கள், இந்த வலதுசாரி பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் விஜய ஆதரிக்கிறாங்க. அப்ப இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜோசப் விஜய் நான் சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிட்டே தான் இந்த மாதிரியான வலதுசாரிகளின் இதை அவர் வந்து பெறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா எல்லாம் இல்ல, 30 ரூபா வாங்கியிருக்காங்க. புதுக்கோட்டையில ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் வந்து 140 ரூபா பொருள், 140 ரூபா சரக்குக்கு 170 ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பகிரங்கமா 190க்கு. ஆமா, யார் அதாவது வருகிறவர்கள்ட்ட அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறது, யார் எவ்வளவு முறகா அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன் இப்ப இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, மேல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குதுன்னு அது 20 ரூபாங்க, பாட்டில் தனியா அது 10 ரூபாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த வீடியோவில் அப்படியே பதிவாகி இருக்குது.
ஸ்டிக்கர் நீங்க பாட்டில திருப்பி கொடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மியோ, பாட்டில திருப்பி கொடுத்தா என்ன ரூபாய்க்கு வாங்கணுமோ அதுல இருந்து எம்ஆர்பி என்னக்கு நான் வாங்கினோ அதுல இருந்து எனக்கு கம்மியா கிடைக்கும், அதுல காசு கிடைக்குமே தவிர பாட்டில திருப்பி கொடுத்தா உனக்கு வந்து வாங்கிக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிடுவேன்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த 10 ரூபாங்கிறது யாரு அடிக்கிறாருன்னா நேரடியா அது அமைச்சர்கள் கைக்கு போகுது அப்படிங்கிறதுலயே எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்க சிலிண்டர் போட வர்றாங்க, அது என்ன மோடியா அடிக்கிறாரு? அல்லது எரிவாயு துறை அமைச்சருக்கா போய் சேருது அந்த பணம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருந்தா 20 ரூபா, செகண்ட் ஃப்ளோரா இருந்தா 50 ரூபா 100 ரூபா, தேர்ட் ஃப்ளோரா இருந்தா 100 ரூபா வாங்குறாங்க. அப்ப அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இது பண்றாங்க. இவங்க கிட்ட இந்த காரணத்துக்காக பணத்தை பிடுங்க முடியும், வாங்க முடியும் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. அதுல ஒரு பகுதியை அவங்க அடிக்கிறாங்க. இன்னொன்னு ஏஜென்சிகள் இவர்களுக்கு கொடுக்கிற பணம் குறைவு, அது ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரிதான் இந்த ஊழியர்கள் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு பிடிப்பாரு, ஹெல்மெட்டுக்கு 1000 ரூபா, ஆனா நீங்க 100 ரூபா கட்டிட்டு போங்க பாரு, அவர் பில் கொடுக்க மாட்டாரு. என்னன்னா அவருக்கு அந்த 100 ரூபா தான் இருக்கு லாபம். குடிக்கிறவன பிடிச்சாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு 5000 ரூபா லாபம். ஏன்னா பில்லு வாங்குறதா இருந்தா அது 10,000 ரூபாய்க்கு பில் போடணும். இப்படி ஒரு கரப்டட் ஒரு சொசைட்டி, இதுல ஒரு 10 ரூபா 20 ரூபாய பார்த்து ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அங்க நடக்கிறது. ஆனா இன்னைக்கு அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, விஜய்ங்கிறவருக்கு எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியாது, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பலமும் கிடையாது. அப்போ அந்த என்ன துறையில் என்ன நடக்குன்னு தெரியாது. குறைஞ்சபட்சம் அவர்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் கூட கிடையாது. வாய் பேசுவாரு, பாட்டு பாடுவாரு, ஏதாவது டியூன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் தனியாள் இல்ல, எனக்கு பின்னாடி 100 கோடி பேர் இருக்கிறான்னு சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆட தெரியும். நிர்வாகம் தெரியுமா? நிர்வாகம் பண்ணணும்னா அதுக்கு நிர்வகிக்கிற ஆற்றல் வேணும். தங்கம் தென்னரசு சொல்றாரு, அவர் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவர், உங்களுக்கு ஏற்கனவே அந்த துறையை அதாவது பொருளாதாரத்துறையை பார்த்துக்கின்றவர் பிடிஆர் அவர்கள், சரிங்களா? இவர்களுக்கு நிகரான அமைச்சர்கள் இவர்கள் உண்டா? கிடையாது. அப்ப எந்த இடத்திலையுமே ஆற்றல் நிறைந்த அறிவாளிகள் இல்லாத ஒரு தற்கொலை கூட்டத்தை கொண்டு வந்து பேரு ராஜ்மோகன், இன்னொரு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அரசு பதவி, அவர்கள் அமைச்சர்கள்ங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறாருன்னா இதுதான் நிலைமை. இப்ப இதுல இன்னொரு ஒரு கொடூரம் என்னன்னா, இப்படி ஒரு கொடுமை நடக்குதுங்க. இங்க கள்ள மார்க்கெட்ல வியாபாரம் பண்றாங்க, மது விற்பனை பண்றாங்கன்னு ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிரா, அதாவது அஃபென்சிவா அந்த பெண்ணை அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகளால பேசுறாங்க. மது கடை ஊழியர்கள், நீங்க அதுல 2 விதமான அஃபென்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்று, மதுங்கிற அந்த பொருளுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுறது, சரிங்களா? கள்ள மார்க்கெட்ல விற்கிறது, இது ஒரு தப்பு. இன்னும் கூடுதலா ஒரு தப்பு என்னன்னா, பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்ப நீங்க என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க, போதை கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னீங்க, போதைக்கு எதிராக இயங்கின ஒரு பெண்ணை அடிக்கிறாங்க. அப்ப 2 விதமான அஃபென்ஸ். நீங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகம் சரியில்லைன்னு சொன்னீங்களோ அந்த காரணங்கள் 2மே ஒரே இடத்துல வேலை செய்யுது. காட்பாடி கணேஷ் நகரை சேர்ந்த பெண், அவங்க அடி வாங்குறாங்க, வீடியோல பதிவாகுது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. விஜய் இருக்கிற சினாரியோவை இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு விட்டார். உண்மையை சொல்றதா இருந்தா, நீங்க அதாவது எந்த ஒரு சொர்க்கத்தையே கட்டி வச்சாலும் அங்க கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா அதை எப்படி ஒரு அரசு நிர்வகித்தது, உடனடியாக எப்படி ஆக்ஷன் எடுத்தது அப்படிங்கிறது தான் விஷயம். விஜய் வந்து ஏற்கனவே நீதிமன்றம் சொன்ன உத்தரவு தான், மதுக்கடைகள் 200-300 அடிகளுக்கு பக்கத்தில் படிக்கிற பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஏற்கனவே இருந்ததுதான். அதனால அது ஏற்கனவே இருந்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அது ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பல கடைகளே கிடையாது. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு பொய், உண்மையும் கிடையாது. ஏன்னா அதுவும் வீடியோக்கள் வந்துச்சு. அந்த பாட்டியம்மா தான் பொய் சொன்னிச்சே தவிர, நான் பல வருடங்களாக இங்க இருக்கிறேன், இப்போதும் பக்கத்துல ஒரு கோயில் பக்கத்துல, ஒரு பள்ளி பக்கத்துல ஒரு மதுக்கடை இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வருது, சரிங்களா? அப்ப எக்ஸப்ஷனலா இந்த மாதிரியான ஒரு விதி இருக்கும்போது அந்த விதிக்கு விலக்கான சில கடைகள் இருக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கே தெரியும், மெயின் ரோட்ல ஹைவேஸ்ல கடை வைக்க கூடாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹைவேஸ்ல இருந்து பின்னாடி பக்கம் கடையோட வாசலை உடைச்சுக்கிட்டாங்க. நீங்க முன்னாடி ஹைவேஸ்ல வாங்க முடியாது, ஆனா அதே இது இறங்கி பின்னாடி வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம்.
அப்போ மது பிரியர்களை பொறுத்தவரையிலும் அதை வந்து நீங்க அது கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் இருக்குது. அது இங்க மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடுகள்ல வீட்டுல செய்றாங்க. ஜார்ஜியால வந்து ஒயின் தயாரிக்கிறது அவங்களுடைய பாரம்பரியம். சரிங்களா? அப்போ இங்க வந்து என்ன சொல்றதுன்னா, சரக்குங்கிறது அவ்வளவு அத்தியாவசிய பொருளாக இங்க இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற விஷயம் இன்னைக்கு விஜய தலையில அடிக்கிறாங்க. உன்னைய நம்பி நான் வந்து ஆட்சி கொண்டு வந்ததுக்கு ஒண்ணு சரக்கு குடிக்கிறவனுக்கும், அதாவது குடிகாரனுக்கும் இந்த ஆட்சி சரியில்லை, குடிமகனுக்கும், உண்மையான குடிமகனுக்கும் இந்த ஆட்சி சரியில்லை. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னொரு விஷயம், இப்ப நாங்களே மதுரையில ஒரு இடத்துல ஆய்வு இருந்தோம். பாத்திமா காலேஜ்னு ஒரு காலேஜ், அது பக்கத்துல இருக்க கடை மூடி விட்டதாக தகவல் சொன்னாருங்க. சரி, அது உண்மையா நாங்க விசாரிக்க போகும்போது அப்படி இல்ல. அதாவது காலேஜ்ல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு பக்கத்துல 2 கடைகள் இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கடை, அதாவது அந்த காலேஜ் சுத்தி 3 கடைகள், அது ரொம்ப தூரமா உள்ள கடையை அடைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற 2 கடையுமே திறந்து இருக்கு. அங்குள்ள பெண்களை புகார் அடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நடவடிக்கை இல்லைங்கிறத இந்த நிமிடம் வரை போய்கிட்டு இருக்க செய்தியா இருக்குது. இதற்கிடையிலேயே இப்ப அந்த பெண்ணு வந்து ஒரு கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னா, போலீஸுமே பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கல, சம்பந்தப்பட்ட ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இந்த அம்மாவுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கலங்கிறது இப்போ வரக்கூடிய செய்தியா இருக்கு. அதாவது அரச எந்திரம் தூங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு முதலமைச்சரே தூங்குறாரு. நீங்க அதுக்கான அவர் கோப்புகள் பாக்குற விதம்லாம் பாத்திருக்கீங்கல்ல. தூக்கி வச்சீங்கன்னா பசங்க திடீர்னு அப்பா வந்துட்டா தலைகளை தூக்கி வச்சு, இவரே குரான தலைகளை தானே வச்சிருந்தாரு, பாத்திருக்கீங்களா? மூஞ்ச உருன்னு வச்சுட்டு நமாஸ் பண்ணிட்டு இருப்பாரு, குரான் தலைகளா இருக்கும். இந்த நிலைமையிலதான் இன்னைக்கு சட்டசபை ஓடிட்டு இருக்குது. ஒரு சிரத்தையான ஒரு நிர்வாகத்துக்கான சட்டசபை கிடையாது. காமெடியர்கள் அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி எந்த விதமான அடிப்படை அறிவோ துறை ரீதியான ஆற்றலோ அற்ற முட்டாள்களைத்தான் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இது வச்சிருக்கீங்க. இன்னும் கூடுதலா விஷால் சொல்லியிருக்கிறாரு, ராஜ்மோகனை கொண்டாந்து வந்து நீங்க சினிமா துறையினுடைய இலாக்காவை பார்க்கறதுக்கு விட்டுறீங்க. குறைஞ்சபட்சம் அதை நீங்க வச்சிருக்கலாம், உங்களுக்கு 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனுக்கு, ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு என்ன திரைத்துறை அனுபவம் இருக்குது? நீங்க அவருக்கு கொண்டாந்து இந்த இதை கொடுத்துறீங்கன்னு ஒரு விஷால் சொல்றாப்ல. விஷாலே ஒரு கரப்டட் பர்சன். அவர் யோக்கியம் நான் சொல்ல வரல. அப்போ எல்லா தரப்புலையும் எந்த தகுதியும் இல்ல. ஆமா, அவருக்கு அந்த இதுல அனுபவம் இருக்குது சொல்றாரு. ஈவன் தோ ஹி இஸ் கரப்டட். நான் என்ன சொல்றேன், அவரு மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை தாண்டி வந்து அந்த ஆள் அதை நிர்வகிக்கிறாப்புல அந்த ஆற்றல் இருக்குது. ஆனா அந்த அறிவு, அந்த ஆற்றல் இல்லாத ஒருத்தர் கையில நீங்க இதை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கடுமையா பேசுறாரு. இது ஒரு துறை தான், சரிங்களா? பள்ளி கல்வித்துறை, இந்த செங்கோட்டையன் தாங்க பள்ளி கல்வித்துறையினுடைய கடந்த கால எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்தாரு. செங்கோட்டையன் பெரிய அறிவுஜீவி அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் அதாவது குருவி உட்கார பரமளவு விழுந்த கரையா அவர் போய் அங்க சேர்ந்தாரு. அரசியல் அனாதை என்றால கணக்கூடி அவர் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? விஜய்கிட்ட எம்ஜிஆர் 71 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வந்தேன், அப்போ இந்த ஒரு வெற்றியை எனக்கு அவர் வந்து காட்டினாரு என் கண்ணுல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு அரசியல் அஸ்தமனம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய் உங்களாலதான் எனக்கு அதிகாரம் மீண்டும் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதோட பொருள் என்னன்னு, நீங்க ஒரு கழுதையை நிறுத்தி இருந்தா கூட இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது ஜெயிச்சிருக்கும், அதுக்கு பதிலா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறத இன்னைக்கு நடந்த தேர்தல் என்னங்க? மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு குழியில விழுந்த கதை தானே என்ன? அப்படி விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்த போது அதுல லாபம் அடிச்சது இந்த செங்கோட்டையனுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, செங்கோட்டையன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியான பின்லாந்து, ஹாலந்து அந்த மேல இருக்கு இல்லையா, ஸ்வீடனுக்கு போனார். ஸ்வீடன்லாம் வந்து கல்வி அறிவில் மிகச்சிறந்த கல்விக்கு மெக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது மெக்கா ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அங்க போய் இவரு அங்க எஜுகேஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் வந்து இந்துத்துவ கொள்கைகள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. நீங்க எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பேசுறதெல்லாம் பாக்குறதெல்லாம் வெளியில போய் பார்ப்பாங்க, ஆனா அடிப்படை அறிவே கிடையாது. அவங்க பாஜக மோடி அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனோம். இதுக்கு எதுப்பா நீ வந்து இதுக்கு ஸ்வீடன் போனோம், சரிங்களா? அப்ப இதே மாதிரி ஜிகனா வேலைகள் செய்வதற்கு இந்த ராஜமோகனோ இல்லது இன்ன பிற அடிமைகளோ தயங்க மாட்டார்கள். ஆனா வேலை, அன்பில் பொய்யாமொழி உணவு கொடுக்கணுங்கிறதையும் அவரு முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சர் அதை உணர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, காலை உணவு. அதே மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்துறதெல்லாம் எவ்வளவு பெரிய
ரேவந்த் ரெட்டி வந்திருந்தாரு. அந்த நேரம் தான் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 25 அந்த ப்ரோக்ராம் நடக்குது. 3 நாள் 2 நாள் கழிச்சு 27 தான் எங்களுக்கு 41 பேருக்கு சமாதி கட்டினாரு இந்த விஜய். சோ இப்படிப்பட்ட கேடுகட்ட தற்குறிகளாலதான் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு கல்வியோ பொருளாதாரமோ வேற எந்த நிர்வாகமோ தெரியாது. இன்னைக்கு நாடு மிகப்பெரிய பள்ளத்தை நோக்கி சென்றுகிட்டு இருக்கு. நீங்க பேசும்போதே அதாவது மதுக்காக பெண்ணை அடிப்பது மட்டும் இல்ல, பெண் பாதுகாப்பு இல்லைன்றதுக்காக அந்த பிரச்சனைன்னு சொன்னீங்க. முக்கியமா இன்னைக்கு வந்து 2 செய்தி வந்து நாட்டை உலுக்கி இருக்கிறது. ஒன்று வந்து என்னன்னா, 16 வயது குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட தற்கொலை தூண்டப்பட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு அந்த தாய் கதறல்ங்கிறது பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குது. இன்ஸ்டாவில் அந்த பிரச்சனைங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, திருச்சியில வந்து ஒரு பெண் தன்னை காதலிச்சு மட்டும் வேற திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னாக்க கல்லுல மூஞ்சில கல்ல வச்சு தூரமா நடந்திருக்கு, திருச்சியில் நடந்திருக்குது. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு விஜய். இப்ப வந்து 10 நாள் கூட ஆகல, இப்படியான பாலியல் குற்றங்களும் இப்படியான பெண்களை நேரடியாக தாக்குவதையும் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த விஜய் கையால் ஆகாத தனத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டியது. பனையூர்ல அவர் பதுங்கி இருக்கிறாரு. அவர் பனையூரை விட்டுட்டு ரொம்ப தூரமா வர வேண்டி இருக்குன்னு கண்டிப்பா வேற ஒரு இடம் பார்த்துட்டு இருக்காங்களா. எங்க போனாலுமே இடத்த மாத்தின அந்த வாஸ்து மாத்துவாங்க இல்ல, அப்படி மாத்தினாப்புல புத்தி மாறிட போதா, வாழ்க்கை மாறிட போதா? அதனால செயல்பாடுகள் தான் மனுஷனை மாத்தோம். அதே மாதிரி இவர் மீட்டை மாத்துறேன், தூரமா இருந்து வர வேண்டி இருக்குது. இதெல்லாம் எப்ப செஞ்சிருக்கணும்? கட்சிக்காரன் வந்து ரொம்ப தூரமா அலைய வேண்டி இருக்குன்னு நினைக்கும் போது செஞ்சிருக்கணும். இன்னைக்கு அவர் வசதிக்காக செக்ரட்டரியேட் வரணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல மாத்துறேன்னு மாத்திருக்காரு. அப்படி மாத்தினாலும் இவர் இந்த ஆட்சி நிர்வாகத்தை மாற்ற முடியாது. ஏன்னா நிர்வாகம் தெரிஞ்சாதானே அவர் மாத்துவாரு. இதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க. இப்படி ஒரு கொலகார காதல் எல்லா காலத்திலயும் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான். நீங்க கோயம்புத்தூர்ல பெண்ணுக்கு நடந்தது என்ன? அவன் வந்து ஒரு காதலனோட போன பெண்ண அந்த ஒரு கூட்டு பாலியல் வல்லுறவு நடக்குது. அதேதான் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்குது. அப்ப இதையெல்லாம் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அரசு நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? அவசரமா கேஸ எடுத்துச்சு, அவசரமா ஆக்ட் பண்ணுச்சு, அரசு எந்திரம் வேலை செஞ்சது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்போ ஒண்ணும் திறக்க கிடையாது. அடுத்த கட்ட அமைச்சர்கள் கூட அதை சொல்லலையே, அது குறித்து எந்த ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, அவர் சார்ந்த துறையை சேர்ந்த ஒரு பிரபல்யமான ப்ரொடியூசர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. முதல்வர் அடுத்த நிமிஷமே இரங்கல் செய்தி போட்டாருங்க. ஒரு முதல்வர், சரி முன்னாள் முதல்வர், நான் மறுபடியும் பழக்கத்துல சொல்றேன், ஸ்டாலின் உடனடியாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. நீ சினிமாக்காரன் தானப்பா, நீ உனக்கு எவ்வளவு பற்று இருக்கணும், சொந்த வீடு மாதிரி இல்லப்பா, உடனடியாக நீ அது ஆனா நீ என்ன பண்ற? இன்னைக்கு நீ பதிலே சொல்லலையே. நீ எப்போ எந்த அந்த டீம் வந்து உனக்கு எப்ப எழுதி அது ட்விட்டு பண்ணதோ அது எல்லாம் அது அப்படியேதான் இருக்கு. அது உனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நீங்கள் முதல்வர் தான் பேரு, என்னால அந்த இடத்துக்கான மரியாதையை கெட்டு போச்சு. முதல்வருங்கிறதுக்கு ஒரு பதவிக்கான ஒரு மாண்புன்னு சொல்லுவாங்களா, மாண்புமிகு முதல்வர் ஆகல, மாண்புமிகு நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாண்புமிகு அதுக்கே கெட்டுது, அந்த வார்த்தைக்கு அசிங்கமாயி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்க துறையை சார்ந்தவர் இறந்து போயிருக்கிறாரு, இதுக்கே ஒரு இரங்கல் தெரிவிக்கல. நீங்க பெண்களுக்கு என்னத்தை பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? நீங்க அதுதான் சொல்றேன், குற்றங்கள் நடக்காதுன்னு சொல்லல, நடக்கிறதுக்கு எதிராக நீங்க எப்படி ஆக்ட் பண்றீங்க, நீண்ட கால தீர்வு எப்படி செய்றீங்க, உடனடி தீர்வுங்கிறது பிரச்சனைகளுக்கு எதிராக உடனடியா போய் நின்று உடனே அறிக்கை விடுவது, உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறது, மிஷினரிய அதாவது போலீஸையோ இதையோ கொண்டு போய் அந்த இடத்துல இறக்குறது, அப்படி வேலை செய்யுதா? இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேண்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது எவ்வளவு விரைவாக அது வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு. வெறும் 3 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அவர் வந்து தண்டிக்கப்பட்டாரு. அப்படிப்பட்ட தண்டனை இந்த பையனுக்கு வந்துருச்சா, நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கலையே. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. நீங்க இன்ஸ்டாவில பார்த்துதான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே செய்ய முடியும். ஏன்னா இப்போ உங்களுடைய போக்கஸ் எல்லாமே இன்ஸ்டாவில வைரல் ஆகுதா? ஏன்னா நீங்க வந்தது வழியே இன்ஸ்டாவில தானே. களத்துக்கு போய் மக்களோட மக்களா நின்று அவர்கள் சுகதுக்கங்கள்ல பங்கு பெற்று அவர்களுக்கு நின்று வந்திருந்தா பிரச்சனை தெரியும், பிரச்சனைக்கான தீர்வு தெரியும், குறைந்தபட்சம் ஆக்ஷனாவது எடுக்க தெரியும். இங்க நீங்க இன்ஸ்டாவில உங்களுக்கு சுத்தி
உங்க கண்ணுக்கு, அல்லது அவன் என்ன பேரு, ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் ரவுடி குரூப் தான் வச்சிருக்கான். அவன் வச்சிருக்கிறது ரூட்டுங்கிறது அது ஒரு, அவன் பேர் என்ன சொல்றாங்கன்னா விர்ச்சுவல் வாரியரா, விர்ச்சுவல் ரவுடி பயல்கள், விர்ச்சுவல் பொறுக்கிகள், விர்ச்சுவல் குண்டாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியா இருக்கும். ரஜினிகாந்தை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க சொல்லுங்க. எந்த ஒரு விர்ச்சுவல் வாரியராவது உன்னுடைய யார் நீ ரசிகனோ அவனை உயர்த்தி பேசு, அது உன்னுடைய வேலை. ஆனா அடுத்தவனை டீப்ரமோட் பண்றதுக்கு வேலை செய்யற ஓவியாங்கிற நடிகைகளை அவ்வளவு இழிவுபடுத்தி பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தானே செஞ்சிருக்கீங்க. உங்கள் குழுக்களுக்குள், அதாவது உங்களுடைய ரூட்டுங்கிற நிறுவனத்துக்குள் இருந்தால் அந்த நடிகைகளை உயர்த்தி விடுவதும், உங்கள் ரூட்டுக்கு எதிராக இருக்கிறவங்களை அவங்களை காலி பண்றதும் தான் உங்களுடைய வேலை. அப்ப இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு உரைக்குதுன்னு சொன்னா இது நிர்வாகமா, இது அரசா? சரிங்களா? இதுதான் இப்போ நீங்க வந்து சினிமா துறையில இருந்து மக்களின் சாதாரண பிரச்சனை வரையிலும், அது சாதாரண பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து ரோட்லயே போட்டு கள்ள தூக்கி மேல போடுறான் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு குத்துயிரும் கொலையுமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த நிலைமை என்னன்னு தெரியல. அந்த குற்றவாளி மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் ஒரு தகவல் இல்ல. இவ்வளவுதாங்க விஜய். சரிங்களா? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது தம்பி, அவ்வளவுதான். நீங்க அவருக்கு டாஸ்மார்க்கை பத்தி பிரச்சனையே கிடையாது, அவர் வீட்டுக்கு வர வேண்டியது வந்துடும். 6 மணிக்கு மேல அவரு ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற நிலைமையில ஒரு சொர்க்கத்தில் வாழுகிறவர். அவரை போய் நீங்க முதலமைச்சரா கொண்டு வந்து வச்சீங்கன்னா அது இப்படித்தான் இருக்கும். என்ன எவன் தாலி அத்து போனான்னு இன்னைக்கு 4000 ரூபாய் சிலிண்டருங்க மோடி அறிவிச்சு, அதுக்கு ஸ்டாலின் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பிறகு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அதுதான் ஸ்டாலினே சொல்லிட்டாரு. என்னன்னா இப்ப நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சிதான், நாம தான் ஆக்டிவா இருக்கிறோம், இவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னுடைய திட்டங்கள் தான் செயல்பட்டு இருக்குது, அப்ப ஆட்சி என்னுடைய இதுதான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாம தான் மறுபடியும் ஆளணும்னு சொல்லிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இது வந்து என்ன சொல்றதுன்னா, இதை விட அசிங்கப்படுத்துவதற்கு, ஒரு நாட்டின் முதல்வரை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தைகள் தேவையில்லை, கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லை. உறங்குகிற, செயலற்ற, எந்த உணர்வுமற்ற, இவ்வளவு விமர்சனம் வருது, ஏதாவது சூடு சொரணை இருக்கா? கிடையாது. அத அற்ற ஒரு ஆட்சின்னா அது ஒன்றியத்திலையும் பாஜக ஆட்சி இருக்கு, இங்கேயும் அந்த ஆட்சி இருக்கு, அவர்களுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க. ஜோசப் விஜய்ங்கிறதுனால அவர் சிறுபான்மை பிரதிநிதி இல்ல, அவர் இந்துத்துவ பிரதிநிதி. பாஜக, RSS, மோடி, அமித்ஷாவின் கைப்பிள்ளை, அவ்வளவுதான். மற்றபடி அவர்களுக்கு விமர்சனங்களை பத்தி அக்கறையே கிடையாது. 4000 ரூபாய் சிலிண்டர் வாங்கி எப்படிங்க புரோட்டாவை 15 ரூபாய்க்கு விற்க முடியும்? ஆட்டோமேட்டிக்கா 25 ரூபாய்க்கு விற்கும். 4000 சிலிண்டருங்கிறீங்க, 6 சிலிண்டர் இலவசங்கிறது என்ன ஆச்சுன்னா அடுத்த கேள்வி வந்துருமா இல்லையா? அது ஒரு கொடுமையை பாருங்க. நான் வந்து இந்த ராசியில தான் நான் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் நார்த் இந்தியாவில மோடிய பனோட்டின்னு சொல்லுவாங்க. பனோட்டின்னா பீடைன்னு பேரு. நமக்கு அங்க ஒரு பீடை இருக்கிறான், இங்க ஒரு பீடை வந்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்ப நான் உனக்கு சிலிண்டர் தருவேன்னு சொன்னாரோ விஜய், 6 சிலிண்டர் சொன்ன உடனேயே முடிஞ்சு போச்சு. சிலிண்டர் விலை தாறுமாறா ஏறிட்டு இருக்குது. சரிங்களா? அப்புறம் என்ன, தாய் மாமன் சீர், பெண்களுக்கு தங்கம். நான் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன தரமான பட்டுப்புடவை 1 பவுன் தங்கம் சொன்ன அடுத்த நிமிஷமே தங்கம் விண்ணை தொடுகிறது. சரிங்களா? இதெல்லாம் தேவையா? நான் என்ன சொல்றேன், தொழில் கொடு, வேலை கொடு, மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் காசு கொடு, அதை 2000 ரூபாய் கூட்டி கொடு. தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், தாய்மாமன் சீர் கொடுக்குறேங்கிறது அது ஒரு பழமைவாதம் இல்லையா? பெண்ணுக்கு சீர் கொடுக்கறதுங்கிறது பழசுங்க, சொத்துரிமை கொடுக்கறதுனா புதுசு. அதை 89ல கலைஞர் செஞ்சாரு. படிப்பை கொடுத்தாச்சு, வேலையை கொடுத்தாச்சு. பெண் போய் 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா 50 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுறா, 10 சென்ட் இடம் இருக்கு 5 சென்ட் எனக்கு கொடுன்னு சொன்னதுதான் உரிமை. அது கிடையாது, உனக்கு நான் சீர் தரேன், 1 பவுன் தங்கத்தை வாங்கிட்டு ஓடி போயிரு, நீ அடுத்தவங்க வீட்டுல வாழ போறவதான்னு சொல்றதுதான் பழைய மெத்தடு. இந்த ஆள் செய்யறது புதுமை கிடையாது, இது புதுசு கிடையாது, இது மிகப்பெரிய பழசு மட்டும் இல்ல, இது சரியான இந்துத்துவ சனாதன கருத்து. சரிங்களா? சீர் கொடுக்குறேன், தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன். அதனாலதான் திமுக அதை நிறுத்திச்சு. அதுக்கு பிறகு பதிலாகத்தான் பெண்களுக்கு கல்வி உரிமை தொகை கொடுக்குது. இந்த அறிவுலாம் இருந்துச்சுன்னா விஜய்க்கு எவனாவது ஓட்டு போடுவானா? யோசிச்சு பாருங்க. சரி, ரைட், ஓகே, அதை விடுங்க. அது வந்து அந்த திட்டம் செயல்பட வருதா வரலையாங்கிறத கேள்விக்குள்ளாகும் போது இப்ப பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இப்ப முதல்வர் வாய் திறப்பாரா, அல்லது அதுக்கு அடுத்த 2ஆம் கட்ட அமைச்சர்களாவது வாய் திறப்பாரான்னு கேள்வி வருது இல்ல? வாய் எங்க திறக்கிறதுங்க?
அடுத்து போய் உட்கார்ந்து ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு கும்பலை பிடிச்சி அவள்கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நீங்க 5000 ரூபாய் காசு என்ன சொல்றீங்க? வேணுமா வேண்டாமான்னு ஒரு லேடியை பிடிச்சி ம். ஒரு லேடியை ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து 2500 ரூபாய் காசு வேண்டாம், நாங்களே சிலிண்டர் பாத்துக்கிட்டோம்னு ஒரு லேடி சிலிண்டர் வேண்டாம் ஆமா. அப்படின்னு வெக்கம் இல்லாம சொல்றதுக்கு ஒரு கும்பல இருக்காள். அப்போ ஒரு லேடியை பிடிச்சி எங்களுக்கு காசு வேண்டாம் 2500 ரூபாய், எங்களுக்கு சிலிண்டர் வேண்டாம்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லாம பேசுறதுக்கு ஒருத்தி கிடைப்பா. ரீல்ஸ் போடுறதுக்கு அவ வந்து ஒரு ஆர்டிஸ்டா கூட இருப்பா. நீங்க சினிமா துணை நடிகைகளுக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பாளுங்க, சரிங்களா, கண்ணீர் விட்டு கூட நடிப்பா. அப்படிப்பட்ட என்ன நடிக்கிறது பார்த்தோம், 2 இடத்துல நடிச்சாங்களே, வில்லி பக்கத்துல ஒரு கண்ணீர், அதே பொண்ணு கண்ணாடியை கழட்டிட்டு இன்னொரு இடத்துல சைடு ஆர்டிஸ்டா வச்சு நடிச்சு முடிச்சிருவாங்க, சரிங்களா. அப்படிப்பட்ட பைத்தியங்கள் இவங்க கட்சியிலே கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு அடுத்து வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வீடியோ போடுவாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் கொடுக்க போறது இல்லை. அதை பற்றிய அறிவோ ஆற்றலோ அதை தடுக்கிற ஆற்றலோ இவர்களுக்கு கிடையாது. வீடியோ மட்டும்தான் தயார் பண்ணாங்க. இப்ப என்ன வீடியோ ரெடி ஆயிட்டுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து வீடியோ போடுற காலகட்டம் இல்ல, வீடியோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கூட ஒரு நிறுவனத்துல ஆக்சிடென்ட் ஆகுது, அது கூட ரீல்ஸ் போட்டு போடக்கூடிய எம்எல்ஏக்களையும் பார்க்கிறோம். இது வந்து நல்லதல்ல, ஆளும் அரசுக்கு நல்லதல்ல. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல் அறக்கலத்து நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். ரொம்ப நன்றி.